Hello everyone, I'm Naveen. Welcome to the Analogy. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராப் த மூவி இந்த படத்தோட வந்துட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம். எஸ்ங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். யாரோடையோ கருத்தெடுத்து நான் போய் பேச போகிறது கிடையாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த படத்தை பற்றி என்னோட ரேட்டிங்ஸ், என்னோட தாட்ஸ் என்னென்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கடைசி வீடியோ பாருங்கள். ஸோ ஏங்க இப்போ தாங்க படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் டைம் கிடைக்கல, ஒர்க்கில் இருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு நைட் ஷோ புக் பண்ணிட்டு ஒரு 11:30 போல் வந்துட்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். படம் வந்துட்டு 1 hour 47 minutes, லைக் நம்ம தான் அரவுண்ட் 2 மணி நேரத்துக்குள்ளே தாங்க படமே, சரிங்களா? பிலோ 2 hours தான். ஸோ வந்துட்டு பட் எனக்கு இந்த 2 மணி நேரம் கூட வரல. பட் வந்துட்டு எனக்கு என்னமோ 2 மணி நேரத்துக்கு படம் மேலே ஓடுற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க, சரிங்களா? ஆனஸ்ட்டாக தான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ட்ராப் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம் நைட் ஷாமலன். ஸோ இவர் ஒரு அமெரிக்கன் டைரக்டர், பட் வந்துட்டு இந்தியன். ஸோ இவரை பற்றி நான் பெருசாக எங்கேயும் கேள்விப்படலை. இந்த படத்துலேருந்து நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன். ஸோ இவரை பற்றி சர்ச் பண்ணும் போது வந்துட்டு த சிக்ஸ்த் சென்ஸ், ஸோ இந்த படம் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிரபலமாக தெரியும். ஸோ ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஜானர்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த காலத்தில் 1999 வெளியான படம் அது. ஸோ அப்போலேருந்து அது ஒரு பெஸ்ட் மூவியாக வந்துட்டு கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அந்த படத்தோட டைரக்டர் தான் வந்துட்டு இந்த ட்ராப் படத்தையும் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரே ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்துட்டு அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அண்ட் வந்துட்டு இந்த படத்தில் அவரும் ஒரு கேமியோ பண்ணியிருக்காருங்க, சரிங்களா? அவர் மட்டும் கிடையாது, அவரோட பொண்ணு சலேகா லேடி ரெவன் கேரக்டரில் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் சொன்னாங்க படத்தில், சரிங்களா? ஸோ பட் வந்துட்டு படத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மாமாவை ரோல் ப்ளே பண்ணியிருப்பார், சரிங்களா? அந்த அவங்க பொண்ணு சலேகா, அவங்க வந்துட்டு ஒரு கான்சர்ட் சிங்கர், ஃபேமஸான சிங்கர் வந்துட்டு கான்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரோல் தான் அவங்க பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அது பார்க்குறப்ப நல்லவேளை வந்துட்டு இந்த டேரக்டரோட ஃபோட்டோ நான் பார்த்தேன். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு, என்னடா டேரக்டர்லாம் கேமியோ கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சலேகா அந்த படத்தை நடிச்சவங்களும் வந்துட்டு அவரோட டாக்டர் மகன் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் சர்ப்ரைஸாக, ஒன்றுக்கு 2 டபுள் சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க நம்ம டைரக்டர். இந்த படத்தோட பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு PG-13 ஒரு பட்ஜெட் தாங்க, 30 million. பட் வந்துட்டு கலெக்ஷன் வைஸ் எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு மெயின் கேரக்டர் வந்துட்டு நம்ம ஜோஷ் ஹட்னட் பண்ணியிருக்காரு. கூப்பர்னு அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆஸ் அ சீரியல் கில்லர். ஸோ அவருக்கு பொண்ணாக வந்துட்டு ஏரியல் பண்ணியிருக்காங்க, ரைலியா. இவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டர், அப்பா பொண்ணு தான் மெயின் கேரக்டர். அண்ட் வந்துட்டு சலேகா லேடி ரேவன், இவங்க வந்துட்டு மெயின் கேரக்டர். இந்த 3 பேரும் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ படம் கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஊரில் வந்துட்டு சீரியல் கில்லர், ஸோ பிரபலமாக வந்துட்டு பச்சர்னு கூப்பிடப்படுற சீரியல் கில்லர் வந்துட்டு அங்கே கொலை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு ட்ராப் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் கான்செர்ட்டே வந்துட்டு ஒரு ட்ராப்பாக ஸோ செட் பண்ணி அந்த மியூசிக்கல் கான்செர்ட்டில் வரக்கூடிய இந்த பச்சரை வந்துட்டு அதில் வச்சு பிடிக்கிறதா தான் இந்த போலீஸோட பிளான். ஸோ அதே மாதிரி நம்ம பச்சை சீரியலுக்குள்ள கூப்பிட்றோம். என்னோட ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப அந்த லேடி ரேவனோட ஃபேன்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஃபாஸ்ட் பண்ணனால தான் இந்த கூப்பிட்ற அவங்க மகளை கூட்டிகிட்டு வந்துட்டு கான்சர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கே போய் விசாரிச்சா தான் தெரியுது, அங்கே ஒருத்தர் ஷர்ட்லாம் வைக்கிறது சேல்ஸ்மேன் ஒருத்தர் வந்துட்டு ஃப்ரெண்டு பிடிச்சி, ஸோ அவர் வந்துட்டு ஒளறிடுவார். இப்படி தான் சீரியல்கிட்ட தெரியாமல் உண்மை கதையை வந்துட்டு அந்த சீரியல்கிட்டே சொல்லிடுவார், கூப்பர்கிட்டே சொல்லிடுவார். இந்த மாதிரி இந்த ஓல் கான்செர்ட்டே வந்துட்டு ட்ராப் தான், இந்த பச்சரை பிடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த போலீஸ்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி ட்ராப் செட் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை தெரிஞ்ச நம்ம சீரியலுக்குள்ள, ஸோ அந்த நேரத்தில் கூப்பர் அந்த ஜோஷ் இருக்கார்ல இந்த ஆக்டர், ஸோ அப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கேரி அவுட் பண்ணியிருப்பார். எப்படி சொல்லுது, ஒரு சீரியலுக்குள்ள மாட்டிக்க போகிறான்னு தெரிஞ்சு ஒரு படபடப்பு இருக்கணும், சரிங்களா? அதே நேரத்தில் பொண்ணு அந்த கான்செர்ட் என்ஜாய் பண்ணுறா. ஸோ அவருக்கு பொண்ணுனா ஃபேமிலியாக ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமான உள்ளவர். ஸோ டுவல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு பாசமான ஃபாதராகவும் அண்ட் வந்துட்டு ஒரு படத்தில் அந்த அளவுக்கு காட்டலை, பட் வந்து ஒரு கொடூரமான சீரியல் கில்லராகவும் வந்துட்டு
ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெண்டு கேரக்டருக்கான அந்த எமோஷன் சரிங்களா, பதட்டமாகவும் இருக்கணும், இப்போ மாட்டிக்காமல் தப்பிக்கணுமா, அந்த பதட்டமும் ஃபேஸில் காட்டணும், சிரிப்பும் சந்தோஷமும், பொண்ணு சந்தோஷமாக இருக்கும், அந்த 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 எமோஷனையும் வந்துட்டு ரெண்டு இமோஷனையும் ஃபியூஷன் இமோஷனையும் அழகாக டெலிவர் பண்ணியிருக்காருங்க. ஸோ அது பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சீரியல் வந்து பயப்படுறாரு, என்ன வந்துட்டு அதே நேரத்தில் சந்தோஷமாக படுறாரு பொண்ணை பார்த்து, பொண்ணை என்ஜாய் பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு இந்த கூப்பர் இந்த கேரக்டர் பண்ண ஜாஷை வந்துட்டு பாராட்டணும், சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் தான் எனக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்துட்டு அந்த கான்செப்ட் அந்த ஒரு ஸ்டேடியம் நடக்குது, அந்த ஒரு இடத்துல நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த அந்த கான்செப்டில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு, அங்கே மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த நேரத்தில் என்னென்ன பண்ணுவோம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நவடுதுங்க சரிங்களா. அவர் வந்துட்டு அந்த ட்ராப் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ போலீஸ் என்ன பிளான் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிறாரு. அங்கேருந்து வந்துட்டு அந்த போலீஸோட வாக்கி டாக்கியை சுட்டுட்டு போகிறாரு. ஸோ அது மூலியமாக வந்துட்டு என்னென்ன கமெண்ட் பண்ணுறாங்க போலீஸ் வந்துட்டு எல்லாம் போலீஸ் ஃபோர்ஸ்க்கும் என்னென்ன கமெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அது மூலிமா எப்படி தப்பிக்கணும், அந்த கான்செப்ட்டில் மாட்டிக்காமல் எப்படி தப்பிக்கணும்ட்டு வந்துட்டு அங்கே ஒரு பிளான் பண்ணுறாரு சரிங்களா. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கான்செப்ட் முடிஞ்சு வெளியாகிற நேரத்தில் வந்துட்டு அங்கேயும் நம்ம எப்படி மாட்டிக்காமல் வெளியாகுது, அது தழுவி தான் வந்துட்டு கதை நகுடுது சரிங்களா கிளைமேக்ஸ் வரைக்கும். ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். படம் வந்துட்டு PG-13 சரிங்களா. ஸோ ஒரு மிஸ்ட்ரி, ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்துக்கு நான் போயிருந்தேன். PG-13 நான் பார்த்தேன்னா அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டேன். போஸ்டர் இருக்கும்ல, போஸ்டர் ஓரத்தில் கார்னரில் போட்டிருந்தாங்க PG-13 அப்படின்ட்டு. ஸோ நான் யோசித்தேன், சைக்கோ த்ரில்லர்னு சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 6-10 18 வயசு மேலே பார்க்குறவங்க அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி தான் வந்துட்டு ரத்த தெரிக்கிற சீன்ஸ் இருக்கணும், கொலை ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கணும் சரிங்களா. சீரியல் சைக்கோ த்ரில்லர்னாலே அதுதாங்க அந்த கான்செப்ட்டு. ஸோ நான் நினச்சேன் PG-13 எப்போ காட்ட போகிறாங்க அப்படின்ட்டுன்னு. இது ஒரு எக்ஸாக்டான கரெக்டான PG-13 சைக்கோ த்ரில்லர் மூவிங்க சரிங்களா. PG-13 குழந்தைங்க, அதாவது அடால்ட்ஸ் பார்க்கலாம், கிட்ஸு கூட பார்க்கலாம் சரிங்களா. PG-13 அப்படி தான் இருக்கும். இந்த ஒரு கெட்ட வார்த்தையும் இருக்காது, ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்காது, ரத்த தெரிக்கிற மாதிரி சீன்ஸும் இருக்காது சரிங்களா. அதே மாதிரி தாங்க அந்த சைக்கோ த்ரில்லர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நான் பார்த்ததுலே ஒரு ஒஸ்ட்டு சைக்கோ த்ரில்லர் மூவினா நான் இதாங்க சொல்லுவேன் சரிங்களா. கதை வைஸ் வந்துட்டு புரியுதுங்க சரிங்க. ட்ரெய்லர்லேயே கதையை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அவரோட எஸ்கேப் பிளான் எப்படி இருக்குது அதுதான் சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போகுது மொத்த படத்தையும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஒரு லேகில் அது நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு பேசிக்கான ஒரு ஹாலிவுட் மூவியில் எப்படி அதோட கேமரா மோஷன் எப்படி இருக்கணுமோ, கேமரா கட்ஸ் இருக்கணுமோ, எடிட்ஸ் எப்படி இருக்கணுமோ ஒரு பேசிக்கான ஹாலிவுட் மூவியில் இருக்க வேண்டியதாங்க எல்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு சரிங்களா. அண்ட் தென் வந்துட்டு அவரோட பேக் ஸ்டாரி. ஸோ இந்த கூப்பர்னு ஒருத்தர் ஏன் சீரியல் கில்லராக மாறான்னு வந்துட்டு சைக்கோ கில்லராக மாறான்னு சொல்லிட்டு அந்த பேக் ஸ்டோரி வந்துட்டு சரியாக சொல்லப்படலை சரிங்களா. ஸோ அவர் தெரிஞ்சுட்டான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இல்லை, கிடையாது. ஸோ பேக் ஸ்டோரி சரியாக சொல்லப்படனால அந்த கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரில. ஏன் சைக்கோ கில்லராக மாறினா, ஏன் கொலை பண்ணுறான், அவன் ஏன் போலீஸ் இந்த அளவுக்கு தேடுறாங்க, அந்த கதையில் வந்துட்டு 12 கொலை பண்ணியிருக்கான். ஸோ ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க, இந்த மாதிரி கை கால் தலைலாம் வந்துட்டு தனித்தனி வெட்டி போட்டுருங்க அந்த மாதிரிட்டு ஜஸ்ட் ஒரு சீனுக்கு மட்டும் வருது சரிங்களா. ஸோ ஒரு மாதிரி சைக்கோ த்ரில்லர் மூவியே மேலோட்டமாக எடுத்த மாதிரி படம் இருக்குங்க சரிங்களா. செகண்ட் ஹாஃப்லாம் லேகே, ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ ஆல்ரெடி ஒய்ஃப்க்கு வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக ஆக்ட் பண்ணுறாரு, அவர் நடவடிக்கைலாம் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. ஸோ மேபி ஒய்ஃப் வந்துட்டு ஆல்ரெடி சந்தேகப்பட்டுட்டாங்க, இவர் ஒரு வேளை வந்துட்டு ஒரு சரியில்லாத மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு சந்தேகப்பட்டாங்க. அதை வந்துட்டு டைலாகாக கன்வே பண்ணுறாங்க. ஸோ இது ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்டை வந்துட்டு ஃபாலோலாம் பண்ணிட்டு போயிருக்காங்க, இவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, ஏன் வந்துட்டு அவர் ஆட்டிடியூட் கேரக்டர்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. அதை வந்துட்டு டைலாக்ல கன்வே பண்ணுறாங்க. ஸோ அந்த சீன்ஸ் தான் வந்துட்டு லேகாக இருக்குன்னு சொல்லாங்க சரிங்களா. அது வந்துட்டு எல்லா யூஸ்வல் ஹாலிவுட் மூவிலையும் வந்துட்டு சில விஷுவலாக கன்வே பண்ண முடியாத பேக் ஸ்டோரியை டைலாக்ல தாங்க கன்வே பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஹாலிவுட் மூவிலையும் வந்துட்டு அந்த சீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சில விஷயம்லாம் விஷுவலில் கன்வே பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி டைலாக்ல தான் மோஸ்ட்லி வந்துட்டு கன்வே பண்ண பார்ப்பாங்க பேக் ஸ்டோரினா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பேக் ஸ்டோரி ஃபார் சீரியல் கில்லர் வந்துட்டு கொடுக்கப்பட்டுச்சு, பட் அந்த அளவுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக கொடுக்கப்படல. ரெண்டாவது இந்த
ஆஃப்டர் ஒய்ஃப்க்கு கூப்பரோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு அவங்க மேலே சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் ஸோ ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டாரியில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. பட் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு விஷுவலாக இல்லாமல் எல்லாம் டைலாக்லாம் சொன்னனால நம்மளுக்கு பொறுமை வேணும் அந்த படத்தை பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஸோ அந்த டைலாக் நீங்கள் ஒத்து கேட்டால் தான் நம்ம ஒரு விஷுவல் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எப்படி நம்மள யோசிக்கிறான் பார்த்தீங்களா டைரக்டரு, அது மட்டும்தான் லேக் ஆனிச்சு. கிளைமேக்ஸ் வந்துட்டு இமோஷனாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த கூப்பர் இந்த கேரக்டரை, சைக்கோ கில்லர் கேரக்டரை ஃபர்ஸ்ட்டு ஒரு முட்டாளவும் காமிச்சாங்க. அண்ட் தென் வந்துட்டு கிளைமேக்ஸில், அதாவது ஆரம்பத்தில் ஒரு முட்டாளவும் காமிச்சாங்க. என்னோட சைக்கோ கில்லர் தன்னைத்தானே ஒத்துக்கிறான், நான் தான் அந்த பச்சர் அப்படின்ட்டுன்னு. அந்த சலைக்கா அந்த லேடி ரேவன் கிட்ட ஒத்துக்கிறான், நான் தான் அந்த பச்சர் அப்படின்ட்டுன்னு. தப்பிக்கிறதுக்காக அவன் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறான் ஒரு ஆள்கிட்ட. ஸோ இது எனக்கு பார்க்க வந்து முட்டாள்தனமாக இருந்துச்சு. சரிங்களா? சீரியஸாக. பட் வந்து கிளைமேக்ஸில் வந்துட்டு அவனோட இன்டெலிஜென்ஸாக காமிக்கிறாங்க. ஸோ கிளைமேக்ஸில் வந்துட்டு அவனை வேணங்களாம் போட்டுட்டு அந்த போலீஸ் வேனில் வந்துட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி ஒரு இரும்பு ராடு மாதிரி அந்த இங்கேயோ ஆட்டையை போட்டுருவார். சரிங்களா? அங்கே இருக்கிற பைஸ்கல்ல வந்துட்டு ஆட்டையை போட்டுருவார். அந்த ஒரு சின்ன ராடு மாதிரி அந்த ஹேண்ட் கஃபை வந்துட்டு கழட்டுறதுக்கு. ஸோ அதோட வந்துட்டு படம் கட்டாயி முடியுது. சரிங்களா? ஸோ இட்ஸ் மீன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ட்ராப் 2 ரெண்டாவது பாட்டுக்கான லீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் விட்டுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சைக்கோ கில்லர் தப்பிச்சிருவார். ஸோ கிளைமேக்ஸ் அப்படி தான் தெரியுது. அந்த பட்சர் தப்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கொலை பண்ணுவார். அந்த மாதிரி தான் அங்கே நம்மளுக்கு கன்வே பண்ண பார்த்துருக்காங்க. கிளைமேக்ஸு அப்படி தான் முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு அவர் ஒரு முட்டாள்தனமாக ஒரு முட்டாள் மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு என்ன சைக்கோ கில்லர் வந்துட்டு கொலை பண்ணுறான். ஓகே, பட் சில சைக்கோ கில்லர் நம்ம பார்த்துருவோம், இன்டெலிஜென்ட்டாக செய்வானுங்க. சரிங்களா? பார்க்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் பண்ணுறது கொலை. பட் இதிலே தெரிஞ்சிருச்சு இவர் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ரொம்ப முட்டாள் மாதிரி ப்ரொட்ரே பண்ணிட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு இன்டெலிஜென்ட்டாக காமிச்சிட்டாங்க இந்த பச்சரை. ஸோ விச் இஸ் குட் திங்னு சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்லுவேன். ஒரு வாட்டி பார்க்கலாங்க, சூப்பராக இருக்கும் படம். ஏன்னா வந்துட்டு சஸ்பென்ஸாக இருக்கும் பாருங்களேன். எப்படி அவர் தப்பிக்கிறாரு, எப்படி எஸ்கேப் ஆக போகிறாரு, அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறாரு, என்னென்ன பண்ணுறது, அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு படமே அதை நோக்கி தான் வந்துட்டு போய்கிருக்கு படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பற்றி ரொம்ப சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக வந்துட்டு மொத்த கதையும் சொல்லிக்கிறேங்க. ஸோ பரவாயில்லைங்க, இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு படத்தையும் ஒரு வாட்டி வந்துட்டு பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஒரு வாட்டி பார்க்கலாங்க, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் படம் வச்சுக்கோங்களேன். பட் வந்து உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஓடுற மாதிரி படம் இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் லேகாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்துட்டு எவ்வளோ கொடுக்கலான்னா ஒரு 6/10 கொடுக்கலாங்க. சரிங்களா? PG-13 ஏற்ற மாதிரி ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ கதை வைஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது R-rated இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். சைக்கோ கில்லர் இந்த கான்செப்டில் இருக்கிற வேண்டிய படத்தை வந்துட்டு R-rated இருந்திருக்கணும், அப்போ சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதை தவிர்த்து எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு தோணுது, என்னோட பர்சனல் ஒப்பீனியனை வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். யாருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக், டிஸ்லைக், காமெண்ட், ஷேர் எனிதிங் பண்ணுங்கள். சரிங்களா? முக்கியமாக உங்கள் தாட்ஸ் வந்துட்டு இந்த படம் பார்த்தவங்க வந்துட்டு உங்கள் தாட்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Take care. Bye.